ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி, குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்ததற்கு காரணம் சொல்லுகின்றான், அதனுடைய அத்தாட்சிகளை நீங்கள் எல்லாம் சிந்தியுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள் என்று சொல்கின்றான். அந்த அடிப்படையில் ஈமான் என்பது பைனல் கௌஃபி வர் ரஜா, ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய பயமும் இருக்கணும், வர் ரஜா ஆதரவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். ஏன்னா தௌபா இன்னைக்கு ஓதப்பட்ட சூராவுக்கு 2 பேர் இருக்கிறது. சூரத்து தௌபா, தௌபானா அல்லாஹ் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படியும் இருக்கிறது. இதே சூராவுக்கு சூரத்துல் பராஆ, அல்லாஹ் சில பேர் செய்கின்ற பாவத்திலிருந்து அல்லாஹ் தூரம் விலகி விடுகின்றான் என்ற பெயரும் இருக்கிறது. இந்த தௌபான்ற பெயரை பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, அல்லாஹ் மன்னிச்சிருவான். பராத் என்ற பெயரை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு அச்சம் வருகிறது. அதுதான் ஈமான் பைனல் கௌஃபி வர் ரஜா என்றார்கள் பெருமானார். எனவே குர்ஆனுடைய 2 சூறாக்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தான். காரணம், இதற்கு பிறகு எல்லாம் குர்ஆனுடைய பெரிய சூறாக்கள் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் அகத சப்அத் திவால், யார் குர்ஆனுடைய முதல் பெரிய 7 சூறாக்களின் படி அதை தெரிந்து கொள்வாரோ, அதன்படி அமல் செய்வாரோ, பஹுவ ஹிப்ருன், அவர்தான் இந்த மார்க்கத்துடைய பெரிய வல்லுனர் என்றார்கள் பெருமானார். ஒரு மார்க்கத்துல ஒருத்தர் பிடிப்பா இருக்கணுமா, அவர் என்னங்க தெரிஞ்சுக்கணும்? குர்ஆனுடைய பெரிய 7 சூறாக்கள், பக்கரால இருந்து தொடங்கி இன்று ஓதப்பட்ட 7 சூறாக்கள் வரை பெரிய சூறாக்களுடைய விளக்கத்தை தெரிந்துவிட்டால் அவர் மார்க்கத்தில் பெரிய வல்லுனராக ஆகிவிட்டார். சொல்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதற்கு பிறகு சிறிய சிறிய சூறாக்கள் வர இருக்கிறது. எனவே சூரத்துல் அன்பால், முதல்ல ஓதன சூரா சூரத்துல் அன்பால். அல்லாஹு தாலா இந்த போர்க்களத்தில் இருக்கின்ற அந்த பங்குகளை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அந்த சூறால சொல்ற. அந்த சூறாவுக்கு இன்னொரு பேரே சூரத்துல் பத்ர். சின்ன சூறா தான், 2 சூறாவையும் அல்லாஹ் சேர்த்திருக்கலாம். ஆனா பிரிச்சதற்கு காரணம், பத்ரு போருடைய உயர்வை, அதில் கலந்து கொண்டவருடைய உயர்வை காட்டுவதற்காக அல்லாஹ் சூரத்துல் அன்பால் சொல்லி, பத்ரில் நடந்த நிகழ்வுகள், நபி சும்மா மண்ணை எடுத்து கையில தூக்கி போட்டாங்க, அதை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்று ஓதப்பட்ட சூறாக்கள், நபியை நீங்க மண்ணை தூக்கி போடுற, நான் தான் போட்டேன்றான். பாத்தீங்களா, பத்ருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், நபி செய்கின்ற காரியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் இன்று சூரத்துல் அன்பால்ல, குர்ஆன்லயே சிறப்பானது என்ன தெரியுமாங்க, நபியுடைய பேர் ஒரு இடத்துல வரும், அல்லாஹ்வுடைய பேர் ஒரு இடத்துல வரும், சில இடத்துல சேர்ந்து வரும். குர்ஆன்லயே அதிகமாக அல்லாஹ்வுடைய பேரும் ரசூலுடைய பேரும் சேர்ந்து சேர்ந்து பக்கத்துல ஏறத்தாழ 16 இடங்கள்ல ஒரு சூறால, எந்த சூறாலையும் கிடையாதுங்க. சூரத்து தௌபா என்று இன்று ஓதப்பட்ட சூறாவில் தான் அல்லாஹ்வுடைய பேருக்கு அடுத்து ரசூலுடைய பேர், அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹு வ ரசூலுஹு. எவ்வளவு சிறந்த சூறா இருக்கும் பாருங்க. அல்லாஹ்வுடைய பேருக்கு அடுத்து ரசூலுடைய பேரு 16 இடங்களுக்கு மேல இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவில் வருகிறது என்று சொன்னான். மனிதன் தௌபாவை ஆதரவு வைக்கணுங்க. அதனால்தான் நபி அவர்கள் துவா, ஒவ்வொரு நாளும் துவா கேட்பாங்க. ரப்பி தகப்பல் தௌபதி, அல்லாஹ் என் தௌபாவை ஏற்றுக்கொள். வக்ஸில் ஹௌபதி, என்னுடைய பாவங்களை விட்டு என்னை பரிசுத்தமாக்கி விடு. வஅஜிப் தாவதி, அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. வதப்பித் ஹுஜ்ஜதி, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா விதமான ஆதாரங்களை, உன்னின் மீது இருக்கக்கூடிய ஆதாரத்தை நீ ஸ்திரமாக ஆக்கு. வஸத்தித் லிசானி, சத்தியத்திற்கு நான் பேசுகின்ற பொழுதும் அசத்தியத்திற்கு எதிராக பேசுகின்ற பொழுதும் என் நாவை நீ உறுதிப்படுத்து. வஹதி கல்வி, அல்லாஹ் உள்ளத்தை யாராலும் நேர்வழிப்படுத்த முடியாது, நீ மட்டும் தான் படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் துஆ செய்திருக்கிறார். எனவே முதலில் ஓதப்பட்ட சூரா சூரத்துல் அன்பால், இரண்டாவதாக சேர்ந்திருக்கக்கூடியது. பாருங்க, ஏன் இந்த சூறாவை நாம் பார்த்து பயப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லா குர்ஆனுடைய சூறாவுக்கு முன்னாலும் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா இருக்கிறது. குர்ஆன் இறங்குகின்றது, இந்த சூறாவில் மட்டும் பிஸ்மில்லா கிடையாது என்று சொன்னால், பிஸ்மில்லா எழுதப்படவும் இல்லை, பிஸ்மில்லா ஓதவும் கூடாது. இந்த சூறாவில் தொடங்கி கடைசி வரை எந்த இடத்திலும் ஒருவர் பிஸ்மில்லா ஓதக்கூடாது. தொழுகையிலும் ஓதக்கூடாது. தனியா எடுத்து குர்ஆனை ஓதுறார், குர்ஆன்ல எந்த இடத்திலும் ஒருத்தர் பிஸ்மில்லா ஓதலாம், ஆனா இந்த சூறாவில் மட்டும் பிஸ்மில்லா ஓதக்கூடாது. அலி ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, ஏங்க இந்த சூறாவுக்கு மட்டும் பிஸ்மில்லா எழுதவும் படல, ஓதவும் கூடாது? சொன்னார்கள் அவர்கள், அல் பஸ்மலத்து அமானுன், பிஸ்மில்லான்றது பாதுகாப்பு. ஒரு மனுஷன்
பிஸ்மில்லா சொல்லிட்டான்னு சொன்னா மன்னிப்பே மன்னிப்புங்க. இந்த துன்யாவில் ஒரு பையன் உட்கார்ந்து பிஸ்மில்லான்னு ஓதுறான், அவங்க வாப்பா கபர்ல நரகத்துல அங்க இருந்து கொண்டிருக்கிறார், இங்க பிஸ்மில்லான்னு சொன்னா அல்லாஹ் மலக்கு கிட்ட சொல்லிடுறான், இதனுடைய தந்தைக்கு நரகத்தை ஸ்டாப் பண்ணுங்க, வேதனை ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாம் இதுவரை வேதனை இருந்துச்சு, இப்போ ஸ்டாப் ஆயிடுச்ச. இல்ல பையன் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டாரு, இம்மா தந்தைக்கு எப்படி வேதனை கொடுக்கிறது பாருங்க. பிஸ்மில்லாஹுடைய தாக்கம் அந்த அளவுக்கு உண்டானது. ஏன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ல 19 எழுத்துகள் இருக்கிறது. நரகத்தை சுமந்து செல்லுகின்ற வேதனை செய்கின்ற மலக்குமார்கள் ஜபானியா அவர்களும் 19 பேர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அலை ஹாதிஸ் ஆஷர், நரகத்தை யாருங்க பிடிச்சிட்டு இருக்கிறா? 19 மலக்குகள் பிடித்து இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த 19 மலக்குகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற நினைத்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற 19 எழுத்துக்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த எழுத்துக்கள் நரகத்தினுடைய அந்த பாதுகாவலர்கள் வந்து உங்களை பாதுகாக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா பிஸ்மில்லாவுக்கு அவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குதுங்க. எனவே அப்படிப்பட்ட சூறாக்கள், எனவே எந்த சூறாவுடைய தொடக்கத்தில் பிஸ்மில்லாவே இல்லையோ, அதனாலதான் இந்த சூறாவுக்கு பேர் என்ன தெரியுமா? சூரத்துல் அஸாப், வேதனையின் சூறாங்க சூரத்து தௌபா. அல்லாஹ் இதிலே முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், குர்ஆன்ல 69 இடத்துல முனாஃபிகீன்கள் என்ற பெயர் வருகிறது. ஆனால் இந்த சூறாவில் மட்டும் ஏறத்தாழ 16 இடங்களில் முனாஃபிகீன் 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 என்று சொன்னா, இந்த சூறா இறங்கின பிறகு சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் இந்த சூறால யாரையும் விட்டு வைக்கல. மா ஃபரக மின் தன்சீலி பராஅ, சூரத்துல் பரா அதாவது தௌபா இந்த சூரா இறங்கி விட்டது. ஹத்தா லனன்னா, நாங்கள் எல்லாம் பயந்து அஞ்சு கொண்டோம். லம் யப்க மின்னா அஹதுன், எங்களில் யாரும் தப்பிக்க முடியாது. இல்லா சயன்ஜிலு ஃபீஹி, எங்களை பற்றி இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும் செய்திகளும் இந்த சூறாவில் வந்துவிடும் போல தெரியுதேன் பயந்தாங்க. ஏன்? வகான துசம்மல் பாதிஹா, இந்த சூரா மனிதர்களுடைய பழக்கங்கள் செயல்பாடுகளை கேவலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, வெளிச்சம் போட்டு காட்டியதுன்னா. ஏன்னா நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்கல்ல, பள்ளிவாசல வந்து தொழுவாங்க, ஆனா வெளியில போன பிறகு அவங்க என்ன, வீட்டுக்கு போன பிறகு என்னன்னு தெரியாது. அல்லாஹ் அவருடைய பழக்கங்கள் எல்லாம் இந்த சூறாவில் சொல்லி காட்டிவிட்டான். தெளிவாக சொல்வதாக இருந்தால் உண்மை மூமின் யார், நயவஞ்சகன் யார், இதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா எதையும் போய் பார்க்க தேவையில்லைங்க. சூரத்துல் தௌபா என்று சொல்லுகின்ற இந்த சூறாவை போய் பாருங்க. அல்லாஹ் பட்டியல் போட்டு காட்டுகின்றான். இதுவெல்லாம் ஒரு மூமின் எடுத்து இருக்கக்கூடிய தன்மைகள், ஆனால் இன்னைக்கு இருக்கிறது என்னங்க? அப்ப நம்ம பயப்படணும், நம்ம நயவஞ்சர்களா? 70 பத்ர் சஹாபாக்கள் பயந்தார்கள். சஹாபாக்கள் பத்ர்ல கலந்து கொண்டவர்கள் எதை பயப்படுறாங்க? குல்லுஹும் யஹாஃபுன் நிஃபாக், நம்ம எல்லாம் நயவஞ்சகனா ஆயிடுமோ, நம்ம எல்லாம் நயவஞ்சகனா ஆயிடுமோ என்று பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஆபத்தானதுங்கன்னு பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட அந்த சூறாவிலே நயவஞ்சகருடைய பழக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க. என்னங்க? இல்லா வஹும் குசாலா, அவர்கள் உலகத்துடைய விஷயத்தில் பார்த்தால் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். தீனுடைய விஷயம், பள்ளிவாசலுக்கு வந்துட்டா, தொழுவுன்னு வந்துட்டா குசாலா, அவர்கள் சோரடைவார்கள், சடைவடைவார்கள். என்னங்க ரொம்ப நேரம் தொழு வைக்கிறாரு, என்னங்க ரொம்ப நேரம் நீட்டிடுறாரு, சீக்கிரம் முடிய மாட்டாருங்க. கல்யாண வீட்டுல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, விருந்துல 1 மணி நேரம் சேருக்கு பின்னாடி சேரு, சேருக்கு பின்னாடி சேரு, இடம் பிடிக்கிறதுக்கு சண்டை, மணி கணக்குல பேசுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு நேரம் கணக்கு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. இதுதான் குசாலா, இது முனாஃபிகினுடைய தன்மை. அதே மாதிரி என்னங்க, கஞ்சத்தனம் செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில கேட்கிறதா இருந்தா வஹும் வலா யன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், கொடுப்பார்கள் ஆனால் திட்டிக் கொண்டே கொடுத்துருவார்கள் என்று அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூறாக்களை, இந்த சூறாவுக்கு மட்டும் 14 பெயர்கள் இருக்கிறதுன்னு சொன்னா இமாம்கள் சொல்லுகின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குர்ஆன்லயே அதிகமான பெயர் கொண்ட ஒரு சூரா சூரத்து தௌபா என்று இன்று ஓதப்பட்ட சூறாவாக இருக்கு. எனவே இந்த சூறாவை ஒவ்வொரு மூமினும் தெரிஞ்சுக்கணுங்க. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தான் வாழுகின்ற காலத்தில் ஆட்சி பீரியடத்திலே எல்லா ஊருக்கும் கடிதம் எழுதினார்கள். தஅல்லமு சூரத்துல் பரா, நீங்கள் மூமினாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் சூரத்துல் பரா என்று சொல்லுகின்ற சூரத்து தௌபாவை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சஹாபாக்கள் 18 வருஷம் இந்த சூறாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. 18 வருஷம். இன்னைக்கு நம்ம அரை மணி நேரம் இந்த சூறாவை பத்தி பேசினா பெரிய விஷயமா இருக்கு. 18 வருடங்கள் இந்த சூறாவை, சூரத்துல் பக்ராவை 10 ஆண்டுகளுக்கு மேல கத்துக்கிட்டாங்க. சூரத்துல் பரா 18 வருஷத்துக்கு மேல் ஒவ்வொரு சஹாபியும் முக்கியமானவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த சூறா. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, குர்ஆன்ல 5 சூறாக்கள் இருக்கிறது, நயவஞ்சகன் அதை மனனமே செய்ய முடியாதுன்ட்டாங்க. மூமின்கள் மட்டும்தான் அதை மனனம் செய்ய முடியும். அது 5 சூறா என்னங்க? லா யஹ்ஃபது முனாஃபிகுன் சூரத்த ஹூத், ஹூத் என்று சொல்லுகின்ற ஒரு சூறாவை, வபராஅ இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபா சூரத்துல் பராவை நயவஞ்சகனால் மனப்பாடம் பண்ண முடியாது. வயாசீன் சூரத்துல் யாசீனையும் நயவஞ்சகன் மனப்பாடம் செய்ய முடியாது. வத்துகான் சூரத்து துகானையும்
சூரத்து அம்மையத்த சாஅலூன். பாத்தீங்களா, இதுல நம்மளால முடிஞ்ச காரியம் என்ன தெரியுமா? யாசின் சில பேருக்கு மனப்பாடமா இருக்கலாம். அம்மையத்த சாஅலூன் 30வது ஜுஸுடைய தொடக்கங்க. அதுதான் இருக்கக்கூடிய சூறாலே சின்ன சூறா. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிட்டா என்னங்க gift கிடைக்கும்னா, நீங்க ஒரு தைரியமா ஒண்ணு சொல்லிக்கலாம், நான் மூமின்ங்க, நான் நயவஞ்சகன் கிடையாது. ஏங்க நான் இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணிட்டேனே, நபி சொன்னாங்களே இந்த சூறாவை நயவஞ்சகனால் மனப்பாடம் பண்ண முடியாது, நான் நயவஞ்சகன் கிடையாது என்று சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூறாவை நாம் மனனம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இது போன்று பலதரப்பட்ட சஹாபாக்கள் இந்த சூறா இறங்கிய பிறகு போர்க்களத்தை பற்றி, போர்ல கலந்துக்கணும்ன்ற ஆசைகள், அல்லாஹ் இந்த சூறால போரை பற்றி சொல்லி தருகின்றான், ஜகாத்தை பற்றி சொல்லுகின்றான், முனாஃபிகின்களுடைய பட்டியலை சொல்லுகின்றான், யாருக்கு ஜகாத் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, எதை கொடுக்க வேண்டும் என்ற பட்டியல் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரா. ஹஜ்ரத் அபூ தல்ஹான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, அனஸ் ரலியல்லாஹுடைய தந்தை. எப்பொழுது அவர்கள் சூரத்துல் பராத் என்று வருகின்ற அதிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, இன்ஃபிரு கிஃபாஃபன் வ திகாலன், முடிந்தவர்கள் முடியாதவர்கள் போர்க்களத்தில் போய் கலந்து கொள்ளுங்கள். சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், பணக்காரரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் போருக்கு வரணுங்க. இந்த ஆயத்து சூரத்துல் பராத் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறால இருக்கிறது. இந்த ஆயத்து இறங்கின பிறகு அவங்க பையனை பார்த்து சொல்றாங்க, என்னை எப்படியாவது போர்க்களத்துக்கு கூட்டு போங்க. அப்ப அழுகின்றார்கள். பையன் கேட்கிறாங்க, நீங்கள் நபியோடு போர் செய்திருக்கிறீர்கள்? ஹத்தா மாத்த, நபியை துன்யா விட்டு போயிட்டாங்க. ஒமா அபீபக்கர், அபூபக்கரோடு பல போர்களில் கலந்து கொண்டிருக்கிறீங்க, அபூபக்கரே இறந்து போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு போருக்கு கலந்திருக்கிறீங்க, அவர்களும் இறந்து போயிட்டாங்க. இன்னும் போருடைய ஆசை உங்களுக்கு போகலையான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீ என்ன செய்வேன்னு தெரியாது, ஜஹ்ஹிசூனி, எனக்கு போருடைய கவசங்கள் எல்லாம் போட்டு ஏதாவது ஒரு போர்க்களத்தில் கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க. அப்பொழுது ஒரு போர் நடந்துச்சு, கஸ்வத்துல் பஹர், கடல் போர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, மரணிக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு பின்னாடி கடல் போர் என்று ஒன்று நடக்கும், அதிலே கலந்து கொள்கின்றவர் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்றார்கள் பெருமானார். இவர்கள் அந்த கடல் போர்ல போய் கலந்து கொண்டு பமாத்தபில் பஹர், கடலிலே மரணித்து போனார்கள். அடக்கிறதுக்கு பாடி எங்க இருக்கு தெரியுமா? கடல்ல இருக்கிறது. அடக்கிறதுக்கு இல்லைங்க, 7 நாட்கள் கழித்து தரையில் கொண்டு வந்து பூமியில் அடக்கினார்கள். வரலாற்றில் வருகிறது, வலம் யதஹய்யர், 7 நாள் கழித்து அவருடைய உடம்பு வருகிறது. உடம்பிலே ஒரு மாற்றம் கூட கிடையாது, கொஞ்சம் கூட பேஸ் கூட மாறல, ஸ்மெல் வரலன்னு சொன்னால் இந்த சூரா போருடைய ஆசைகளை, சௌருடைய குகையை பற்றி நபி அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சௌர் குகையில இருந்தாங்களே, சூரத்து தௌபா ஓதி பாருங்க. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்து பேரு லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, சௌருடைய குகையில வருது. 117வது ஆயத்து. இன்னைக்கு சொல்றாங்க, நம்ம தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு என்னங்க செய்யணும், நாம் செஞ்ச அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? 117வது ஆயத்து சூரத்து தௌபாவில் வருகின்ற அந்த ஆயத்தை ஓதிவிட்டால் நம்முடைய அந்த இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை எல்லாம் வருகிறது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா 40வது ஆயத்தாக வருகிறது. அது அல்லாஹு தஆலா மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது, மனிதன் செய்கின்ற அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. கவலையாக இருந்தால், துக்கமாக இருந்தால் லா தஹ்சன் இன்னல்லாஹ மானான்னு ஓதிக்கோங்க, உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் போய்விடும் என்று பெரிய நீண்ட செய்திகள் வருகிறது. ஜகாத்தை பற்றி இன்னைக்கு தங்கத்துடைய விலை ஏறி போடுச்சுங்க. என்னங்க ரொம்ப பேர் கேட்கறாங்க, வாங்கின விலைக்கே ஜக்காத்து கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தங்கத்துடைய விலை ஏறிடுச்சு. நம்ம விற்கும் பொழுது நம்ம இந்த காசுக்கு விற்கிறோம், ஆனா ஜக்காத் கொடுக்கும் போது மட்டும் பழைய காசை கொடுக்கணும்னு சொன்னா யாரை ஏமாத்துறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலபா பின் அதமா என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபி நபியிடத்தில் வந்து அமருகின்றார்கள். அவர்களுடைய கையில ஒரு தங்க மோதிரம் போட்டிருந்தாங்க. பாருங்க, தங்க மோதிரம் ஆண்கள் அணியக்கூடாது, வெள்ளி போட்டுக் கொள்ளலாம், பெண்களுக்கு உண்டானது தான். ஸஅலபா பின் அதமா தங்க மோதிரம் போட்டு நபிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. நபி திரும்பிய பார்க்கல. 2வது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுன்றாங்க. நபி திரும்பிய பார்க்கல. 3வது தடவை சொல்றாங்க. சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க, நபியுடைய காதுல விலங்கல போல தெரியுது. யா ரசூலுல்லாஹ், அவர் உங்களுக்கு சலாம் சொல்றாரு யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுங்கள்ன்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவலா தராஹு யன்லஹு வஜ்ஹி பி ஜம்ரத்தின் மின் நாரின் பி யதிஹி, கையில் போட்டிருக்கக்கூடிய தங்கம் இல்லை, அது நரகத்தின் கவலமாக இருக்கிறது. நரக கவலத்தை போட்டுக்கொண்டு அவர் சொல்லுகின்ற சலாமுக்கு நான் பதில் சொல்லணுமான்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களாங்க, ஒரு தங்க மோதிரம் நரகத்தின் கவலம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கல்யாணத்துல மாப்பிள்ள போட்டு உட்கார்ந்து இருக்கிறது தங்க மோதிரம் தாங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னா அந்த சுன்னத்து எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கையில கூட ஒரு வளையல் இருந்துச்சு, தங்க வளையல். நபி பாருங்க என்ன கேட்டாங்க, ஆயிஷா நீ தங்க வளையல் போறது முக்கியம் இல்லை, இதுக்கு நீ ஜகாத்து கொடுத்தியான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கங்களை பெண்கள் பயன்படுத்தலாமானால் அதற்கு உண்டான ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை சூரத் தௌபா இன்று ஓதப்பட்ட சூரா. அதனால அல்லாஹ் எந்த நிலைமையில வச்சுக்கிறானோ ஏத்துக்கோங்க. சாலபா அல்லாஹ் ஏழையாதாக இருந்தார், மாற்றுவதற்கு துணி கிடையாதுங்க. ஆனால்
குழியில இறங்கி அவர் மாற்றிவிட்டு மனைவிக்கு கொடுப்பார். ஆனால் ஓடோடி வருவார், தொழு வருவார். கஷ்டமாக இருந்துச்சு. நபி சொன்னாங்க இப்படி இருப்பா நல்லதுன்னாங்க. ஆனால் அவர் துவா கேட்டு யார சொல்லலாம், நீங்கள் துவா செய்யுங்கள், இந்த ஏழ்மை எல்லாம் போய் நான் பணக்காரன் ஆயிரணும், அல்லாஹ் மட்டும் எனக்கு காசை கொடுத்தா வாரி இறைச்சிருவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள், ஏழ்மையாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அதுல நல்ல நிலைமை தான், ஆனால் காசு கொடுத்தா நான் இப்படியே பண்ணிடுவேன்னு சொல்லி எத்தனை பேர் நேர்ச்சைகள் செய்து காசு வந்த பிறகு அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அவர்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய ஆபத்து. அல்லாஹ் சாலபாவை தூக்கி எறிந்து விட்டான். குர்ஆனிலே இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவிலே என்ன காரணம்? ரெண்டு தான். ஒன்று ஜகாத்து கொடுக்கல, இரண்டாவது கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ்விடத்தில் செய்து விட்டார். அது ரகசியமாக இருக்கலாம், ஆனால் அதை நிறைவேற்றாமல் போய் விட்டார். அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். என்னங்க, சாலபாவை பார்த்து நபி சொன்னாங்க, யா சாலபா கலீலுன் துஅத்தி ஷுக்ரஹு கைரும் மின் கதீரின் லா துஅத்தி. நீ நிறைவேற்ற முடியாத நன்றியை விட அல்லாஹ் உனக்கு கொஞ்சோண்டு கொடுத்திருக்கிறான், நன்றி செலுத்துகிறாய், இது ரொம்ப சிறந்ததுப்பா, வச்சுக்கோன்னு நாங்க கேட்கவில்லை. காசு பணங்கள் கூடியது, ஜகாத்தை கொடுப்பேன் என்றார், கொடுக்கவில்லை. கடைசியில் டாக்ஸ் சொல்லிட்டாரு. அல்லாஹு தாலா அவரை பூமி ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நபி அவருடைய ஜகாத்தை ஏத்துக்கல, சித்திக் நாயகம் ஏத்துக்கல, உமர் ரலியல்லாஹு ஏத்துக்கல, உஸ்மானிய கனியுடைய காலத்தில் மண்ணை தலையில் போட்டு மரணித்த வரலாறு இன்று ஓதப்பட்ட சூரத் தௌபாவிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், ஜகாத் மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கிறது. நீங்கள் ஜகாத் கொடுக்காத போது முர்த்தது நபியை பார்த்து போர்க்களத்தில் கலந்து கொண்டு சஹாபி மரணிக்கின்றார் முர்த்ததாக சொன்னால், ஜகாத் மனிதனை ஈமானை பிடுங்கி, அது ஜகாத்துடைய இன்று ஓதப்பட்ட அந்த சூரத்து தௌபாவில் மட்டும் 8 இடத்துல அல்லாஹ் ஜகாத்து ஜகாத்து ஜகாத் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், ஜகாத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் இன்று இருக்க. எனவே சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனங்கள் பேசி ஆக வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் நபியை பற்றி, குலின்னமான பஷரும் மித்லுக்கும். நபி யாருங்க? உங்களை போன்ற மனிதர், உங்களை போன்ற மனிதர். ஒரு ஆயத்து இருந்துச்சுங்க உங்களை போன்ற மனிதர். ஆனா அதே குர்ஆனில் தான் சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனம், லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். நபியுடைய அந்தஸ்தை ஆஷிகீன்கள் யாரெல்லாம் ஸலவாத்திற்கு பிறகு ஒரு மூமின் அதிகம் நபியுடைய அந்தஸ்துக்காக ஓத வேண்டிய ஒரு ஆயத் சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனம். நபிக்கு நம்ம எந்த கைமானம் செய்ய முடியாதுங்க. செய்ய வேண்டும் என்றால் ஸலவாத் ஓத வேண்டும். அடுத்து ஸலவாத் ஓதின பிறகு என்னங்க நபிக்காக ஓதுறது? சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனம். செய்தனா ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகள் ஒரு பக்கம், இந்த ஆயத்துகள் ஒரு பக்கம். ஏங்க எல்லா ஆயத்துக்களை திரட்டி கொண்டிருக்கிறோம், பேப்பர்களிலே கிடைக்கக்கூடிய இலைகள் தலைகள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆயத்தும் வருகிறது, 2 பேர் வருகின்றார்கள், 2 பேர் வருகின்றார்கள், சாட்சியாக சொல்லுகிறார்கள், நானும் இது ஆயத் என்று சொல்லுகிறேன், நானும் இது ஆயத் என்று சொல்லுகிறேன். பதிவு செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்பட்டது. குர்ஆனிலே இந்த ஆயத்திற்கு மட்டும் சிறப்பு என்ன தெரியுமா? இதை கொண்டு வந்தவர் 2 பேர் கிடையாது, ஒரே ஒரு நபர் தான் இந்த லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் கொண்டு வந்தார். அவர் யார் தெரியுமா? ஹுஸைமா பின் சாபித். நபி அவரை பற்றி மட்டும் சொன்னார்கள் 1.25 லட்சம் சஹாபாக்களில். அவருக்கு மட்டும் என்னங்க சிறப்பு? இவர் ஒரு மனிதர் கிடையாது, 2 நபர். நபி 2 நபர். இவர் சாட்சி சொன்னார், ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படாது, 2 நபரின் சாட்சி. நாங்க என்னங்க காரணம்? நபி ஒரு யூதரோடு பேசிட்டு இருக்கிறாங்க, வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிறது. நபி சொல்றாங்க நான் கொடுத்துட்டேன்றாங்க, யூதர் கொடுக்கலன்றார். இந்த பக்கமாக அந்த சஹாபி வந்தாங்க, குஸைமா பின் சாபித். சதக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் உண்மை சொல்லி விட்டாருன்றாங்க. நபி கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன இங்க வாக்குவாதம் நடக்குதுன்னு உனக்கு தெரியல? ரோட்ட 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்கன்னா நமக்கு தெரியாம நம்ம பாட்டுல போய் சொல்லி ஒருத்தரை பார்த்து நீ சொல்றதாப்பா உண்மைன்னு சொன்னா அவர் கேட்க மாட்டாரா? என்னப்பா நாங்க பேசிட்டு இருக்கிறோம், நீ பாட்டுல உள்ள வர, நீ பாட்டுல உண்மை சொல்றன்றிய, என்ன நடந்துச்சு? யார ரசூலுல்லா, நீங்கள் வானத்தில் உள்ளதையே சொல்லுகின்றீர்கள் வஹியாக, அதே நாங்கள் கண்மூடி கொண்டு நம்புகிறோம். பூமியில் நடக்கக்கூடியதா நீங்கள் போய் சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். நீங்கள் கடன் கொடுத்தீர்கள் என்றால் அது கொடுத்ததுதான். எத்தனை பேர் ஒரு பக்கம் நின்றாலும் நீங்கள் தான் உண்மை சொன்னீர்கள் என்றார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். இவர் தான் ஸுஷ்ஷஹாதத்தைன், 2 மனிதருடைய சாட்சி கொடுக்கப்படுகின்ற நபர்னாங்க குஸைமா பின் சாபித். அவர் கொண்டு வந்த ஆயத்து தான் சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனம், லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். இப்ப ஸைத் பின் சாபித் சொல்றாங்க, குர்ஆன்ல எல்லா ஆயத்துகளும் 2 சாட்சியின் அடிப்படையில் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. இந்த ஒரு ஆயத்து மட்டும்தான் ஒரே சாட்சியின் அடிப்படையில், ஆனால் அவர் 2 நபரின் ஸ்தானத்தில் இருப்பதின் காரணமாக ஒன்று சேர்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதனால நம்ம எல்லாம் என்ன செய்யணுங்க? ஸலவாத் நபியின் மீது அதிகம் ஓத வேண்டும். அதற்கு பிறகு ஒருவர் அதிகம் ஓத வேண்டும் என்று சொன்னால் நபிக்காக லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்பதை ஓத வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியா சொல்லிட்டாங்க. இந்த கடைசி சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனத்தை பத்தி நபி சொன்னாங்க, மன் கால ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி,
யார் ஒரு காலையும் மாலையும் இதை ஓதிக்கொள்வாரோ, என்னங்க ஓதிக்கொண்டார்? ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்பதை யார் காலையும் மாலையும் ஓதிக்கொள்வாரோ, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபாஹுல்லாஹு மா அஹம்மஹு மின் அம்ரி துன்யா வல் ஆখিরা, உலகத்தை பற்றியும் அவர் கவலைப்பட தேவையில்லை, மறுமையை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எல்லா கவலையும் நீங்கிவிடும். இன்னங்க சூரத்து தௌபாவுடைய கடைசி அதில் வருகின்ற ஒரு துஆவை ஓதிவிட்டால் துன்யாவுடைய கவலை நீங்கிருச்சு, மறுமையின் கவலை நீங்கிருச்சுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சூரத்து தௌபா இன்று ஓதப்பட்டுச்சு. போய் பாருங்க, அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லுகின்றான், அல்லாஹ் பலரை பற்றி சொல்லுகின்றான். எனவே இன்று நாம் பேச வேண்டிய நபி, நேற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசலாம். எவ்வளவு சுன்னத்துகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம முசாஃபா செய்யறோம், ஒருத்தரை பார்த்துட்டு முசாஃபா என்னங்க, பாவங்களை போக்கி விடுனாங்க. ரெண்டு பேருடைய கை பிரியறதுக்கு முன்னாடி பாவம் போயிடும். யாருங்க இதை முதல்ல சொன்னா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கங்க. முஆனகா செய்கிறோம், கெட்டி பிடிக்கின்றோம். என்னங்க யாருங்க முதல்ல முஆனகா செஞ்சா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் செஞ்சாங்க. நாம் செய்கின்ற பல சுன்னத்துகளை முதலில் உருவாக்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய கூட பிறந்த சகோதரரின் மகன் தான் இன்று நாம் பேசுகின்ற லூத் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தீங்களா, லூத் நபி, ஒரு நபி இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களுடைய பெயர்களை 11 இடங்களுக்கு மேல் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட பிறந்த சகோதரர் தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது ஷாம் தேசத்திற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ, இவர்களும் கூடயே போனாங்க. அப்புறம் மிஸ்ருக்கு போனாங்க. அப்புறம் அவர்கள் உருதுன் என்று சொல்லுகின்ற இடத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்கள். பெருமானார் எப்பொழுதும் ஹஜ்ரத் உஸ்மானே கனி, அவருடைய மனைவி ருக்கையா, இவங்க 2 பேரும் ஹிஜ்ரத்துக்கு ஹபஷா நாட்டுக்கு போனாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவி இதுவரைக்கும் யாரும் ஹிஜ்ரத் போனது கிடையாது. உங்களுக்கு முன்னால ஹிஜ்ரத் போன ஒரே நபர் யார தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் தான். அவர்களும் அவருடைய மனைவி ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. அதற்கு பிறகு நீங்கள் தான் போகின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லூத் நபியோடு ஒப்பிட்டு உஸ்மானே கனியையும் அவருடைய மனைவியும் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சுதூம் என்று சொல்லுகின்ற மக்களுக்கு தான் இவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். உண்மையிலேயே அந்த மனிதர்களுடைய பண்புகள் மிக மோசமானது. அல்லாஹ் குர்ஆன்ல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லுகின்றானோ, மா சபககும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், உலகத்துல பொய் இருந்திருக்கிறது, திருட்டு இருக்கிறது, கொலையும் இருக்கிறது, ஆனால் நீங்கள் செய்த செயலை இதுவரை யாரும் செய்யவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே திரும்ப சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்படி என்னங்க அவங்க பண்ணிட்டாங்க? ஒரு ஆண் ஆணுக்கு இன்பம் பெண், பெண்ணுக்கு இன்பம் ஆண் என்பதைத்தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். இதான் இயற்கை. இயற்கைக்கு மாற்றமாக முதலில் செய்தவர்கள் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்னங்க செய்தார்கள்? ஆணை கொண்டு ஆணுடைய இன்பத்தை பெண்ணை கொண்டு என்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆனால் ஆணுடைய இன்பத்தை ஆண் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லுகின்ற மிக மோசமான பழக்கத்தை உலகத்திற்கு அறிமுகம் படுத்தியவர்கள் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். வழிப்பறி செய்தார்கள், பாவங்களை பரப்பினார்கள், பொதுமக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தீண்டாமையை உருவாக்கினார்கள். அதே போன்று பெண்களிடத்தில் சேருவதை வெறுத்தார்கள். உங்களோடு நாங்கள் சேரமாட்டோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். காபுல் அஹ்பார் அவர்கள் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார்கள், லூத் நபியுல்லா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட பிறந்த சகோதரன் மகனாக இருக்கின்றார்கள். ரஜுலுன் அபியல் ஹஸனுல் வஜ், ரொம்ப அழகான முகங்களாக, தகீகுல் அன்ஃப், முகம் மூக்கு அவர்கள் நீட்டமாக இருக்கும், சகீருல் உதுன் காது சிறியதாக இருக்கும், தவீலுல் அசாபி விரல்கள் எல்லாம் நீண்டதாக இருக்கும், ஜய்யிதுஸ் தனாயா பற்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நபி. ஆனால் அவர்களுக்கு அந்த மக்கள் அந்த ஹஜ்ரத் காபுல் அஹ்பார் சொல்லுகின்ற பொழுது எத்தனை நபிமார்களுக்கு சோதனை பல வகையாக வந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த சோதனைகள் குறைவுதான். ஆனால் அந்த சோதனைகளுக்கு அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னலி பிக்கும் குவத்தன் அவ் ஆவி இலா ருக்னின் ஷதீத், இந்த மக்களை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லையே, இவர்கள் என் வீட்டிற்கு வந்த மலக்குமார்களுடைய அந்த விருந்தாளிகளை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுத்தான், இவர்களை நான் எதிர்ப்பேனே என்று சொன்னதெல்லாம் வரலாறு வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி என்று சொல்லுகின்ற பொழுது, ஈமானை சொல்லும் போது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது கலிமா சொன்னவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அதனால் அவர்களே நபி ஆக்கிட்டான். பாத்தீங்களா, எப்படி ஒரே குடும்பத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குடும்பத்திலிருந்து, அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஆக்கினான். காரணம், அவர்கள் தான் முதலில் கலிமா சொன்னார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தில் நான் அதிகம் பயப்படுவது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் செய்யப்பட்ட செயல். நபி ஒரு வார்த்தை சொன்னாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உம்மத்து செய்தச்ச அந்த காரியம் மட்டும் என் உம்மத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது, அந்த காரியத்திற்கு நிகரான ஒரு பாவம் இருக்கிறது. யாரெல்லாம் தன் மனைவிமார்களிடத்தில் துபுர் என்று சொல்லுகின்ற முன் துவாரத்தில் செய்ய வேண்டும், பின் துவாரத்தில் ஒரு மனிதர் தன் மனைவியிடத்தில் தான் சேர்கிறார், அது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகம் செய்த செயலிற்கு நிகரானது நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒருவர் தன் மனைவிடத்தில் செய்யக்கூடாதது ரெண்டு. ஒன்று இத்தகை துபுருவத்தகில் ஹைலத்த, மாதவிடாய் காலத்தில் சேரக்கூடாது, பிந்து வாரத்தில் சேரக்கூடாது. இது ரெண்டும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் செய்ததற்கு நிகரானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சென்று செய்திருக்கிறதுங்க ஒரு ஆணும் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் இருவரும் சேர்ந்த பிறகு சுத்தப்படுத்துவதற்காக கடல் தண்ணீர் போய் குடித்தால், இப்ப நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கடலில் போய் இருவரும் சேர்ந்து குளித்தாலும் கூட லம் யுஜிஸுஹுமா, அவர்கள் சுத்தமாக ஆக மாட்டார்கள், கடல் அசுத்தமாகிவிடும். ஹத்தா யதூபா, அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்ய வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரொம்ப பயப்பட வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ஒரு நேரத்துல ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். அல்லாஹ் நேற்று ஓதின ஆயத்துல கூட சொல்றான், ஒவ்வொரு சமூகத்தை நான் அழித்து தேர்ந்தெடுத்த நேரம் என்ன தெரியுமா? பயாத்தன், காலை அதிகாலை நேரம், தூக்கத்துடைய கடைசி கட்டம். சுனாமி எந்த நேரத்துல வந்துச்சுன்னு போய் கேட்டு பாருங்க. 6:22 6:18 கடைசி காலையுடைய நேரம். அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அழித்ததை பற்றி நபி அவர்கள் சொல்லுவார்கள், மா ஹலக கௌமு லூத் இல்லா ஃபில் அதான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நேரம் என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுகின்ற நேரத்திற்கு முன்னால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லுவார்கள், இவர்கள் காலைஸ சுபுஹு பிகரீப், சுபு நேரம் வரட்டும், இவங்க எல்லாத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறேன் என்று குர்ஆனில் வருகிறது என்று சொன்னால், ஃபஜ்ருடைய நேரம் அது தான் சமூகம் அளிக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் தான் நாம் பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதை நாம் மிகவும் யோசிக்க வேண்டும். நபி சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க, ஃபஜ்ர் நேரத்துல ரொம்ப உஷாரா இருக்கும். ஏன் தெரியுமா? கியாமத் என்னைக்கு வரும்னு தெரியாது, ஆனால் கியாமத் எந்த நேரத்திற்கு வரும் நபி சொல்லிட்டாங்க. லா தகூமுல் கியாமத் இல்லா ஃபில் அதான், ஃபஜ்ர் நேரத்தில் தான் கியாமத் ஏற்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வருகின்ற செய்தி. எனவே நாம் ரொம்பவும் உஷாராக இருக்க வேண்டும். என் உம்மத்தில் யாராவது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் செய்யப்பட்ட காரியத்தை செய்து ஒருவன் மரணித்தால் அவன் எங்கெங்க அடக்கப்பட்டிருப்பாரு? கபர் என்னங்க தமிழ்நாட்டுல சென்னையில? நபி சொல்றாங்க, அவனுடைய கபர் இங்க கிடையாதுங்க. அவன் அடக்கப்பட்ட உடனே அல்லாஹ் அவனுடைய பாடியை, அந்த உடம்பை கொண்டு போய் எடுத்து அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் செஞ்சாங்கல அந்த காரியத்தை, அவர்கள் எங்கே அடக்கப்பட்டிருப்பார்களோ அந்த இடத்தில் போய் அவர்களுடைய உடம்பு போயிடுமா? ஹத்தா யுஹ்ஷரமாஹும், அவர்கள் எழுப்பப்படுகின்ற வரை அங்கே தான் இருப்பான். பார்த்தீங்களா? ரொம்ப பயப்பட வேண்டிய செய்தி. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஊர்ல இதுக்கு முன்னாடி அங்கங்க கேள்விப்பட்டோம், தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது, இதற்கு அனுமதி தாருங்கள், சில கோடுகளிலே தரவும் பட்டு விட்டது என்று சொன்னால் ரொம்ப மோசம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி இடத்தில் வந்து சொன்னாங்க, நியாமல் கௌமு உம்மத்தக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி உங்கள் சமூகம் தான் சிறந்த சமூகம். இப்போ சொல்லிட்டு ஒரு செக் வைக்கின்றார்கள், உங்கள் சமூகத்தை விட சிறந்த சமூகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்கள் சமூகம் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே காரியத்தை செய்யக்கூடாது, லௌலா அன்ன ஃபீஹிம் பகாயா மின் கௌமி லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் செஞ்சிச்ச அந்த காரியம் உங்கள் உம்மத்தில் செய்யாத வரை நீங்கள் தான் சிறந்த சமூகம். அது வந்துருச்சென்றால் நீங்கள் சிறந்த சமூகம் என்பது போய்விடும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாம் ரொம்பவும் பயப்பட வேண்டியது. பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபியை நான் வீட்டுக்குள்ள வருவேன், நபி அழுது கொண்டிருப்பார்கள், முகமெல்லாம் வாடி இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், உங்கள் உம்மத் மன்னிக்கப்பட்டவர்களாச்சே. இன்று ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே உமா கானல்லாஹு லியுஅதிபஹும் அன்த ஃபீஹிம், எல்லா சமூகமும் அந்த நபிக்கு முன்னால் அழிக்கப்பட்டது, உங்களை அல்லாஹ் தஆலா நீங்கள் இருக்கின்ற வரை அழிக்க மாட்டான். ஏன் நீங்கள் போன பிறகு கூட அவருடைய முகங்கள் மாற்றப்படாது, நிலச்சரிவைகள் கொண்டு அடிக்கப்படாது என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்பாலிலே அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நபி பயந்த ஒரே ஒரு விஷயம், இன்னி அகாஃபு அன் யகூன ஃபீ உம்மத்தி மய்யாமலு அமல கௌமி லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காரியத்தில் செய்தானே அந்த செயலை செய்கின்றவன் என் உம்மத்தில் இருப்பானோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா? நபி அதிகம் பயந்தது ஷிர்க்கை விட, குஃப்ரை விட அதிகம் பயந்தது இது போன்ற காரியத்திற்கு தான். இன்னைக்கு கல்லூரிகளில, இன்னைக்கு ஹாஸ்டல்கள்ல இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. சர்வசாதாரணமாக வீடியோக்குள்ள போய் பாருங்க, ஒரு சின்ன பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இது பரவிவிட்டதுன்னு சொன்னால் நபி பயந்தது நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே நேரம் கடந்துருச்சு. ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்கிறேன். லூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுடைய வரலாற்றை சொல்லவில்லை, அவருடைய சமூகம் அளிக்கப்பட்டதை பற்றி தான் பல இடங்களில் 8 சூறாக்களில் அல்லாஹ் இந்த சமூகம் அளிக்கப்பட்டதை சொல்லுகிறான் என்று சொன்னால், அதனால்தான் நபி சொன்னாங்க, 2 தாங்க மின் அக்லாக்கின் நபி. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கிட்ட 4 கெட்ட பழக்கம் இருந்துச்சு, அதை செய்யாதீங்க. மொத்த நபிமார்கள் கிட்ட 3 பழக்கம் இருந்துச்சு, அதை செய்யுங்கன்னாங்க. மொத்த நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பெருமானார் வரை எல்லா நபிமார்கிட்ட என்னங்க பழக்கம் இருந்துச்சு தெரியுமா? 3.
லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கிட்ட இருந்த பழக்கம் 4. நபி இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கன்னாங்க. அது என்னங்க 3 பழக்கம்? நபிமார்களுடைய பழக்கம். நபி சொன்னாங்க மின் அஹ்லாக்கின் நபி, நபிமார்கள் போய்விடலாம், அவருடைய பழக்கங்கள் இருக்கும். நீங்கள் நபியாக ஆக முடியாது, சித்திகாக ஆகலாம், சுஹதாவாக ஆகலாம், சாலிஹீனாக ஆகலாம். என்னங்க செய்யணும்? 3 பழக்கம் செய்யுங்க. 3 பழக்கங்கள் செய்து விட்டால் நீங்கள் நபி கிடையாது, நபியுடைய வாசல் முடிந்து விட்டது. சித்திகாக ஆகலாம், ஷஹீதாக ஆகலாம், சாலிஹீனாக ஆகலாம். ஏனால் இது நபிமார்கள் உலகத்தில் வந்த செயல். அது என்னங்க? அல் பஷாஷஸ்து இதா தஸாவரு. பாத்தீங்களா எவ்வளவு மிக முக்கியமானது? ஒரு முஸ்லிமை, சக முஸ்லிமை ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டால் அல் பஷாஷா, முகமலர்ச்சி. பாத்தீங்களா, இன்னைக்கு சோகங்கள் நமக்கு இருக்கலாம்ங்க. ஏங்க பலஸ்தீன மக்களுக்காக நம்ம துவா செய்யறோம்? அல் பஷாஷத்து, அவர்களுக்கு துக்கம் என்றால் நமக்கு துக்கம், அவருக்கு சந்தோஷம் என்றால் நமக்கு சந்தோஷம். அதனால நபி சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை சந்திச்சா நீங்கள் முகமலர்ச்சியோடு சந்திங்கள், நீங்கள் அவர்களை கெட்டி அணையுங்கள். நபி சொன்னாங்க இது நபிமார்களுடைய பழக்கம். நாங்க 2வது என்னங்க? வல் முசாஹஃபா, முசாஃபா என்பது ஒத்தர்ஹீப் இதல் தகவ், இருவரும் சந்தித்துக் கொண்டால் மர்ஹபா மர்ஹபா என்று வாழ்த்து சொல்லுவது. இன்னைக்கு ஒருத்தரை புகழ்றதற்கு யாரும் தயாரா கிடையாதுங்க. ஒருத்தர் கம்பெனியில உயர்ந்து விட்டார், ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, ஒருத்தர் வீடு கட்டுறாரு, வாழ்த்து சொல்லுவதற்கு யாருக்கும் தயார் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 3ம் நபிமார்களுடைய பழக்கங்கள், சித்திகீன்களுடைய பழக்கங்கள், சுஹதாக்களுடைய பழக்கங்கள். ஒரு முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் பஷாஷத், முகமலர்ச்சி செய்ய வேண்டும், முசாஃபா செய்ய வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். சொல்லிட்டு இப்ப நபி சொல்லுகின்றார்கள், 4 பழக்கங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள், அது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தின் பழக்கம் என்றார்கள். ஒன்று என்னங்க? பாத்தீங்களா, நம்ம சாதாரணமா நினைக்கின்றோம் அத்தஸ்வீர், விசில் அடிக்குதல். விசில் அடிக்குதல், இன்னைக்கு விசில் நம்ம யாரை பார்த்து அடிக்கிறோம் தான் கேள்வி. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் விசில் அடிச்சாங்க. ஆனால் இன்று பெண்களை பார்த்தும் விசில் அடிக்கக்கூடிய சமூகம் வந்து விட்டது. இது விசில் அடிப்பதை உலகத்தில் அறிமுகம் படுத்தியது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். நீங்கள் செய்யாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது, விசில் அடிக்கிறது கூட வாலிப பசங்க கிட்ட இருக்கலாம், இந்த பழக்கம் நம்மிடத்திலும் சிலரிடத்தில் பரவி விட்டது. அது ரொம்ப நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? அல் மலுகுல் இல்க் ஃபில் மஜாலிஸ், பொதுமக்களுக்கு மத்தியில் கூட்டாக அமருகின்ற பொழுது எதையாவது ஒண்ணு கடிச்சுக்கிட்டே இருக்கிறது. பாத்தீங்களா, மலுகுல் இல்க்னு சொல்லுவாங்க. குச்சி எடுத்து கடிக்கிறது, சில பேர் கச்சிப் எடுத்து கடிச்சுப்பாங்க, சில பேர் எதுவுமே இல்லையா கையாவது வாயில வச்சுப்பாங்க. மலுகுல் இல்க் என்று சொல்லுகின்ற ஒரு பொருளை கடிக்குதல், இது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தின் பழக்கம் என்றார்கள் பெருமானார். 2வது செய்தி. 3வது என்ன தெரியுமா? அவர்கள் கீழ் ஆடையை தொங்குகின்ற அளவுக்கு கரண்டை காலுக்கு மேலே அவர்கள் பெருமையின் அடையாளமாக போட்டு சென்றார்கள். மா அஸ்ஃபல மினல் காபைனி மினல் இஸாரி ஃபபின்னார், கரண்டை காலுக்கு எதுவெல்லாம் இருக்குமோ அது நரகத்திற்கு போகும் என்றார்கள். அது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் தான் முதல்ல. அதுவரை ஆடைகள் மேலே இருந்துச்சு, காலுக்கு கீழே வந்தது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்றார்கள் பெருமானார். 4வது செய்தி ரொம்ப முக்கியமானது. நம்ம சில பேர் உடலுடைய இதற்காக, தேவைகளுக்காக இருக்கலாம், ஆடைகள் போட்டால் ஆடைகள் குறைவாக போடுதல். பள்ளிவாசலுக்கு சில பேர் வருகின்றார்கள் தொழுவதற்கு தான், சஜிதாவிலே ஆடைகள் விலகி இருக்கிறதை பார்க்கின்றோம். மறைக்க வேண்டியதை மறைக்காமல் பொதுமக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துவது, அதில் பெருமை காண்பது, இது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தின் அடையாளம். இந்த 4ஐயும் நீங்கள் விட்டுவிடுங்கள், 3 நபிமாருடைய பழக்கங்களை செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரத்து தௌபா இன்று அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட வசனங்களையும் ஆயத்துகளையும் அல்லாஹு தஆலா இதிலே ஜகாத்தை பற்றி, நரகத்தை பற்றி, முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா பலதை சொல்லுகின்றான். கடைசியில் ஒரு வார்த்தையிலே அல்லாஹ் இந்த ஓதப்பட்ட சூறாவில் சொல்லுகின்றான், பல் யத்ஹகு கலீலன் வல் யப்கு கதீரா, குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுவுங்கள். நீங்கள் அழுக வேண்டியதுதான் அதிகம், சிரிப்பது குறைவாக இருக்கிறது. குறைவாக சிரியுங்கள். காரணம், நீங்கள் அதிகம் சிரித்தால் லா துக்ஸிரு அல்-லஹக், நீங்கள் அதிகம் சிரிக்காதீர்கள். ஃபஇன்ன கஸ்ரத்தல் லஹக் துமீதுல் கல்ப், நீங்கள் சிரிக்க சிரிக்க உங்கள் உள்ளங்கள் மரணிக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அழுகுங்கள், அந்த அழுகைகள் மறுமையிலே உங்களை காப்பாற்றுகின்ற நரகத்தின் அது தண்ணீராக இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல ஏதாவது தீப்பிடிச்சுன்னு சொன்னா ஃபயர் சர்வீஸ் வருகின்றோம். நரகத்துல என்னங்க ஃபயர் சர்வீஸ்? நாம் உலகத்தில் அழுதோமே, அந்த கண்ணீர்கள் தான் ஃபயர் சர்வீஸாக நாளை நரகத்துடைய நெருப்பை அணைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூறாக்களை அதையெல்லாம் பற்றி சொல்லி தருகின்றான். எனவே அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே 2 பள்ளிவாசலை பற்றி சொல்லுகிறான். இன்னைக்கு சில பேர் இல்லங்க, அவங்களும் பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்களே, அவங்க ஜமாத்தும் பள்ளி கட்டி இருக்கிறாங்களே, அங்க போய் தொழுலாமாங்க, அவங்க பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க, தலையில எதையும் கிடையாது, கைகள் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறது, பள்ளிவாசல் கட்டலாமா? முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவிலே சொல்லுகின்றான், மஸ்ஜிதே நிரார், அது மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இடையூறு தருகின்ற பள்ளிவாசல். அல்லாஹ் அதை இடிக்க உத்தரவிட்டான். நபி என்னங்க, பள்ளிவாசல் தானங்க, தொழுது தானங்க இருந்தாங்க, குர்ஆன் ஓதுனாங்கலங்க, என்ன தெரியுமா பண்ணாங்க நபி? அதை இடித்தார்கள். சஹாபாக்களை வைத்து அங்கே குப்பை கொட்டினார்கள். வரலாறு சொல்லுகிறது, குப்பை கொட்டினாங்க.
எந்த பள்ளிவாசல்ல? அவங்க கட்டின பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவிக்கு போட்டியாக அல்லாஹ் என்று ஓதப்பட்ட குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே சொல்லுகின்றான், ஒரே பள்ளி தான் மஸ்ஜித் நபவி, அதுதான் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளி. மற்ற எதுவும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இருந்தால் அது தொழுகப்படலாம், குர்ஆன் ஓதப்படலாம், அது மஸ்ஜித் கிடையாது, அது குப்பை கூட்டப்படுவதற்கு தகுதியானது என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹு தஆலா அத்தாயிபீன், அல்லாஹ் இன்று சூரா அளவிலே 3 சஹாபாக்களை மன்னிச்சாங்க. தபூக்கு போருக்கு வராதவர்களே, அதற்காக ஒரு சூறா இறங்குச்சு. இன்னைக்கு எத்தனை பாவங்கள் செய்கிறோம், நமக்கு என்னங்க ஆயத்து இறங்குச்சா, நமக்கு எதிராக சூறா இறங்குச்சா? 3 சஹாபாக்கள் போருக்கு போகல, அவர்களுக்காக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வச்சுட்டான். 80 நாள் கழித்து அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான். இன்னைக்கு நமக்கு கோபம் வருகிறது. நபி 80 நாள் அந்த 3 சஹாபா கிட்ட பேசலங்க, மனைவி மக்கள் பேசலங்க, காட்டுக்கு போயிட்டாங்க. தீனுடைய விஷயத்தில் நம்ம கோபப்பட மாட்டோம். பையன் தொழுக மாட்டான், கோபம் கிடையாது. நோன்பு வைக்க மாட்டான், கோபம். ஆனா ஹோம்வொர்க் எழுதல, அடிக்கிறோம், திட்டுறோம், கோபப்படுறோம். தீனுடைய விஷயத்துல என்னங்க நாம பாக்குறோம் பாத்தீங்களா? தீனுடைய விஷயத்தில் கோபம் இல்லை, துன்யாவுடைய விஷயத்தில் கோபம். அல்லாஹ் 80 நாட்கள் பெருமானாரும் சஹாபாக்களும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் 3 சஹாபாக்கள் கிட்ட பேசல. அதற்கு பிறகு அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். சூரத்து தௌபா இறங்கியது. அல்லாஹ் நீண்ட செய்தி அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அல்லாஹ் இந்த சூறாவின் பொருட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நபி இந்த சூறா இறங்கிய பிறகு சொன்னாங்க, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் தௌபா செய்யப்படணும். என்னங்க செய்யறது? அந்நதமு தௌபத்துன்னு நாங்க பெருமானார், உன் பாவம் மன்னிக்கப்படணுமா? ஒரே தடவை கண்ணால் உருகி நீ அழுது விடு, கை சேதம் தான் பாவம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பாவத்திற்கும் பரிகாரம் இருக்கிறது. கை சேதப்பட வேண்டும், அழுக வேண்டும், பாவத்திலிருந்து விலக வேண்டும், திரும்ப வாழ்நாளில் அந்த பாவம் பக்கமே போமாட்டேன்னு சொன்னா இதுதாங்க தௌபான்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்ட தௌபாவுடைய நிலைமையில் நாம் உயிர் பிரியக்கூடிய பாக்கியம், குறிப்பாக சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனத்துடைய பரக்கத்தை கொண்டு அதிகமாக அந்த ஆயத்தை ஓதுங்கள் ஓதுங்கள். அல்லாஹ் நபியை காணக்கூடிய பாக்கியம். பலர் வரலாற்றில் எழுதுகின்றார்கள், நாங்கள் நபியை கண்டோமே, எதற்காக? நபியின் மேல் அதிகம் ஸலவாத் ஓதினோம், சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனத்தை ஓதினோம், நபி கனவில் வந்து விட்டார்கள் என்றார்கள். அல்லாஹ் அந்த ஆயத்தை கொண்டு நபியை கனவில் பார்க்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.